இந்த கேக் செய்ய வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணலாம். எந்த ஒரு ஃபேன்சி எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை. பீட்டர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு விஸ்க் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், மில்க் பவுடர் 25 கிராம்ஸ், மைதா 180 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இது வந்து 1/2 kg கீ கேக், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 2 முட்டை, கண்டிப்பாக புது முட்டையாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பழைய முட்டை வேண்டாம், ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக வராது, சரிங்களா? 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ விஸ்கை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் தாங்க ஒரு ட்ரிக்கே இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா எக்கை தனியாக பிரித்து அதில் தண்ணி படாமல் எக்கு ஒயிட்டை ஃப்ளஃபியாக பீட் பண்ணி அதுக்கப்புறம் எக்கு எல்லோ ஃப்ளஃபியாக பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் வரும். ஸோ இப்போ நம்ம பண்ணுற போட மெத்தடில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. சுகர் 170 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 180 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது கீலாம் போட்டிருக்கிறதுனால மைல்டு ஸ்வீட்னஸ் இருந்தால் டேஸ்ட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். 180 கிராம் போட்டிங்கன்னா திகட்டும். சுகர் கொஞ்சம் அதிகமாக விரும்புகிறவங்க நீங்கள் 180 கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பவுலில் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணணும். இந்த மெத்தடில் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட் ரைஸ் ஆகும், கேக் நல்லா சாஃப்டாக வரும், சரிங்களா? அந்த சக்கரை நல்லா கரையணும். உங்கள் இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, வார்மாக இருக்கணும். அப்போனா அப்படி இல்லைனா ஆம்லேட் ஆயிரும். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. நல்லா திக் எல்லோவாக இருந்தது லைட் எல்லோவாக ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப ஹாட் ஆகக்கூடாது, இதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த கேக் நல்லா சாஃப்டாக ஏரியாக வரத்துக்கு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம எக்கையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேக் நல்லா ஹைட் ரைஸ் ஆகும், சாஃப்ட் ஆகும், நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியும். ஸோ இந்த விஸ்க் இருக்கும்போதே நம்மளால் இந்த டெக்ஸ்சர் கொண்டு வர முடியும்னா இதுதான் மெயின் சீக்ரெட்டான ஸ்டெப்பு. ஸோ அந்த எதுவுமே வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது நல்லா ஃப்ளஃபியாகி வரணும். அந்த எக்கு பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் பால் 120 ml, நெய் வந்து 90 கிராம் எடுத்திருக்கேன். லைட்டாக வார்ம் பண்ணிக்கிறேன், கொதிக்க விடலை, சரிங்களா? லைட்டாக வெதுவெதுப்பான சூடு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது 2 மிக்சருமே நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணணும், கொதிக்க விட்டுறக்கூடாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதுவுமே எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக சில்லுன்னு எடுத்து ஆட் பண்ணிடாதீங்க, ரிசல்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் பேட்டர் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கேக் வந்து டென்ஸ் ஆகிடும், அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது நல்லா வார்ம் ஆகி ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து நம்ம வந்து கேக் பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்சிங் ரொம்ப முக்கியம். ஓவர் மிக்சிங் பண்ணிட்டாலும் கேக் ஹைட் ஏறாது, நல்லா கெட்டியாக மாவு மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் பேக் ஆனாலும் பேக் ஆகாது. ஸோ ஓவர் மிக்சிங்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதையுமே கவனமாக பார்த்துக்கணும். உள்ளே இருக்க அந்த ஏர் ட்ராப்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா மைதா, மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாமே நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மில்க் பவுடரில் கண்டிப்பாக சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். இப்போ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா விஸ்க் வச்சுமே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம். மிக்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராஜுவலாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஏர் பபிள்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இல்லைனா உள்ளே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஹோலாக கேக் ஃபுல்லாக அன்ஈவனாக இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸாக வராது, சரிங்களா? ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலையும் நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அது வந்தால் போதும். லம்ஸ் வரும் லைட்டாக. நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லம்ஸ்லாம் அப்படியே கரைஞ்சிரும். ஜென்டலாக பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மிக்சிங் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா இந்த கேக் வந்து யார் வேணாலும் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கூட ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் 7 inch கேக் டின்னில் எடுத்துக்கிறேன். 1/2 kg கேக் கரெக்டாக இருக்கும். 7 inch ஸ்கொயர் டின். நம்ம பேக்கிங் டின்ஸ் அண்ட் ட்ரேஸ், கட்டர் ட்ரேஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டின்ஸ் எதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்பர்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டின்னுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஃபுல்லாக பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணி விடணும். முக்கியமாக ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டேப் பண்ணாதீங்க, சரிங்களா? 180 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 to 35 minutes போத்ரோட ஆன் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கீ கேக் ரெடி. ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம்
நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உள்ள டெக்ஸ்சருமே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இன்னொரு கேக்குமே எடுத்து நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து விஸ்கில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பீட்டரில் பண்ண அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்கும். இது சீக்கிரமே ட்ரை ஆகிடும். ஸோ பேக்கிங் டைம்லாம் கரெக்டாக பார்த்து டூத் பிக் க்ளீன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. நம்ம பேக்கிங் கிளாஸுமே கண்டக்ட் பண்ணுறோம். நிறையா கிளாஸஸ் இருக்குது, ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ நீங்கள் வந்து பிக் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். திங்ஸ்க்குமே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், கிளாஸுக்கும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.